வணக்கம். நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய பகுதியானது மதுரை நகரினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய கூடலர்கள் பெருமாள் கோயிலுடைய தெப்பக்குளத்துல இன்னைக்கு இருக்கிறோம். இந்த தெப்பக்குளத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம். இந்த தெப்பக்குளமானது கிட்டத்தட்ட கிபி 16ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து பாண்டிய மன்னர் காலங்கள்ல இருந்து மதுரையில கட்டப்பட்ட முதல் தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்தில் தெப்ப திருவிழா கூடலர்கள் பெருமாள் உற்சவர் பற்ற தெப்ப திருவிழா நீண்ட காலமாகவே நடந்து மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மதுரை நகருக்குள்ள இவ்வளவு பெரிய திருவிழா என்பது இப்போ உள்ள இளந்தலைமுறைக்கு தெரியாம இருக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 600-650 ஆண்டு காலமாக இந்த தெப்ப திருவிழா மிகப்பெரிய அளவுல நடந்திருக்கிறது. அதுபோல மதுரையினுடைய நகர்ப்பகுதியில் இருக்கிறனால இது மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இருந்திருக்கிறது. இந்த மதுரையில பெருமாள் கோயிலை ஒட்டி, கூடலூர் பெருமாள் கோயிலை ஒட்டி அதை வரக்கூடிய அந்த பகுதியில கிருதுமால் நதி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு சாக்கடையாக இருக்கக்கூடிய பகுதியா இருக்கக்கூடிய அந்த கிருதுமால் நதி பெருமாளுடைய அபிஷேகத்துக்கு அவங்க எடுத்திருக்காங்க. அந்த கிருதுமால் நதி பாடல் பெற்ற நதி. அந்த நதி பெருமாளுக்கு மாலை சூட்டுவதாக பெரியாழ்வார்கள் பாடியிருக்காங்க. பெரியாழ்வாரால மங்கள சாசனம் பாடல் பெற்ற இந்த தலமானது பெருமாள் என்ற நாராயணன் என்ற பொருளுக்கே நீர் என்பதா அர்த்தம். அப்படிப்பட்ட நீர் சம்பந்தமான இந்த தெப்பக்குளத்தில் இன்னைக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த தெப்பக்குளம் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமாக மிகப்பெரிய அளவுல ஆக்கிரமிப்பாக இருக்கிறது. முன்னாடியெல்லாம் பெரும் கடைகள் நாட்டினா கூட சிறு சிறு இடங்களாக வீடுகளாக போட்டு ஆக்கிரமிப்பு, சின்ன கடைகள், அதோட வீடு, அப்புறம் மார்க்கெட்டு, இப்படி பல்வேறு விதமான பரிணாமங்கள்ல ஆக்கிரமிப்பே பல்வேறு விதமான பரிணாமங்கள்ல இருந்ததுனால தொடர்ச்சியாக இந்த பகுதியில இயற்கையாகவே நம்ம இந்த பெய்யக்கூடிய மழை நீரை சேமிக்கக்கூடிய மதுரை நகர்ல திடீர்னு ஒரு மிகப்பெரிய வெள்ளம் இருந்தாலோ மழை பெய்தாலோ அது பெரிய சேமிக்க கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த பெருமாள் தெப்பக்குளத்தை, இந்த தெப்பக்குளத்துல இப்ப சுற்றி இருக்கக்கூடிய நீர்வளர்ச்சி தலங்கள் இங்க பெருமாள் கோயில் இந்த பகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா சுற்றியில லாட்ஜுகள் இருக்கு. இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில இருந்து நீர்வளத்தில் வரக்கூடிய பகுதியை எல்லாம் அடைத்து விட்டார்கள். அப்ப மழை பெஞ்சாலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளுக்குள்ள தண்ணி போறதும், பெரியார் பஸ் ஸ்டாண்டு மூழ்கிறதும், ரயில்வே ஜங்ஷன் மூழ்கிறதும் காரணம் என்னன்னு சொன்னா இந்த பெருமாள் குளத்துக்கு வரக்கூடிய தண்ணீர் நீர்த்தொலைகளை, வாய்க்கால்களை எல்லாம் அடைத்து விட்டதுனால இன்னைக்கு சுத்தமாக தண்ணீர் வராம போச்சு. இதுக்கு பெருமாள் கோயிலுக்கு இந்த தெப்பக்குளத்துக்கு எப்படி இத்தனை வருஷம் தெப்ப திருவிழா நடந்து நூற்றாண்டுகளை கடந்து எப்படி இங்க திருவிழா நடந்தது என்று நம்ம பார்த்தோம்னா, அதை நம்ம வரலாற்று ஆவணங்களை பார்த்தோம்னா கோச்சடையிலிருந்து வரக்கூடிய திருமால் நதியோடு இணைந்து இருக்கக்கூடிய கல் கட்டடமாக தொடர்ச்சியாக கோச்சடை பகுதியிலிருந்து கல் கட்டடமாக வலைவீசி தெப்பக்குளத்தில் இருந்து அதுக்கப்புறம் பெருமாள் கோயில இந்த ரோசரி சர்ச்சுன்னு இங்க ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சு ஒரு காம்பவுண்ட் சவுத்துல மிகப்பெரிய அளவுல இங்க தண்ணீர் நிறைஞ்சிருக்கு. மக்கள் இங்க அன்றைய பொழுதுல மாசுபடுத்தக்கூடிய எண்ணம் இல்லாம அந்த தண்ணீரை வணங்கி இங்க மீன்கள் வளர்ந்துருக்கு. பல்வேறு விதமான இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய ஒரு கண்காட்சியாக, ஒரு பெரிய ஒரு மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக, உட்கார்ந்து பொழுதை கிடைக்கக்கூடிய இடமாக பக்தி பெருக்களை செய்திருக்கிறார்கள். ஆனா இன்றைய சூழ்நிலையில இன்னைக்கு பெரிய செய்தியே இந்த கோயில இந்த கோயிலுடைய தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள கடைகள் கிட்டத்தட்ட அறநிலையத்துறை என்ன பண்ணிருக்காங்க, 195 கடைகளை சின்ன சின்ன ஆக்கிரமிப்பை பூரா அனுமதித்து அதுக்கு வரி போட்டு அதுக்கப்புறம் பகடி கட்டி இப்படி மாத்தி 60 ஆண்டு காலமாக இந்த தெப்பக்குளம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு, தண்ணீர் தேக்க முடியாத அளவுக்கு, தெப்ப திருவிழா நடக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருந்ததுனால இப்போதுதான் 2016 கோர்ட்டுடைய பதிவாளர் என்ன செய்திருக்கிறாரு, கோர்ட்டு தானாகவே முன் ஏற்கனவே வழக்குகள் இருக்கு, ஏற்கனவே இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அறநிலைத்துறை கோர்ட்டை அணுகும் போது அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய கடை வைக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர் என்ன செஞ்சிருக்காங்க, அவர்களும் கோர்ட்டை போய் அணுகி கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு தீர்ப்பு இந்த இதெல்லாம் உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பு கட்டடங்களை அகற்ற வேண்டும் என்று சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு அகற்றிருக்காங்க. காசா போர் மாதிரி இன்னைக்கு பூரா இடத்துல இடிஞ்ச கட்டடங்கள் தான் நிறைய கட்டடங்கள் தான் கிடக்கு. அதனால இப்ப வைகநதி மக்களுக்கு சார்பில் நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, மிகப்பெரிய நீராதாரம், இது இவ்வளவு பெரிய நீராதாரமான இந்த 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 பெருமாள் கோயில் தெப்பக்குளம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு
பழமையான தெப்பக்குளம். அந்த கோபுரத்தினுடைய இது வந்து தண்ணீர்ல தெரியும். அது போக இங்க வந்து மக்கள் வந்து சாமி கும்பிட்டு வழிபாட்டுக்குன்னா வந்து இங்க வந்து பூக்களை தூவி விட்டு போவாங்க. அது வந்து ஒரு மலர் போர்வை மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவுல வந்து இந்த தெப்பக்குளத்தை போட்டுறதுனால இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்லாதனாலதான் இன்னைக்கு வந்து பல்வேறு கட்டமாக இன்றைக்கு வந்து இந்த தெப்பக்குளத்தை ஆக்கிரமிப்பை எடுத்திருக்காங்க. அதனால நாம வைகநதி மக்களுக்கு சார்பாக நாங்க என்ன சொல்றோம்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு நீராதாரமான பகுதியாக இதை மாற்ற வேண்டும். வழக்கமாக அந்த கோவில், குளம், மரம் இந்த மாதிரி இயற்கையை சார்ந்து வைக்கக்கூடியதே வந்து அந்தந்த பகுதியினுடைய இயற்கை தன்மைக்கு இந்த பகுதியில தண்ணீர் சேர்த்தால் கட்டாயமா நிற்கும், நிலத்தடி நீர் பெருகும் அப்படிலாம் தான் ஆய்வு பண்ணி தான் முன்னோர்கள் வந்து இப்படி வச்சிருக்காங்க. ஆனா அதை தெரியாமல் வந்து நாம என்ன செய்யறோம், ஆக்கிரமிப்பு பண்ணியோ அசுத்தப்படுத்தியோ சாக்கடையை விட்டோ குப்பைகள் போட்டு இந்த பகுதி முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோயிலுடைய விவகாரம் முழுக்க பாத்தீங்கன்னா குப்பைகள், பாலித்தீன் பைகள், பாட்டில்கள், அதாவது எப்படியெல்லாம் ஒரு திறந்த வெளியை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதை விட மோசமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்த தெப்பக்குளம் இவ்வளவு தூரம் மாசடைஞ்சிருக்கிறது. எனவே இந்த வைகநதி மக்களுக்கு சார்பில் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த தெப்பக்குளத்தை வந்து முறையாக பராமரிக்க வேண்டும். 4 பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழைய கல் கட்டடம், இன்னும் அந்த கல் கட்டடங்கள்லாம் ரொம்ப வலுவா இருக்கிறனாலதான் இந்த தெப்பக்குளமே நிக்குது. இல்லாட்டினா எத்தனையோ மலைகள், எத்தனையோ பெரிய பெரிய மலைகள்லாம் பேஞ்சு மதுரை நகரவே மிகப்பெரிய அளவுல பாதிச்சப்ப கூட இந்த 600, 650 வருஷம், 700 வருஷம் இந்த பாண்டிய மன்னர் காலத்துல இருந்து தொடர்ந்து நாயக்கர் ஆட்சி காலத்துல இருந்து வெள்ளைக்கார ஆட்சி காலத்துல இருந்து இன்னைக்கு மக்களாட்சி நடக்கிற இந்த காலம் கட்ட வரைக்கும் இந்த கட்டடம் வந்து அவ்வளவு தாங்கி நிற்கிறது. இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு செடிகள், கொடிகள், ஆலமரம் எல்லாம் இருந்து இந்த கட்டடத்தை பிரிக்கிற உள்ளுக்குள்ள போய் செடி வளர்ந்தா கூட இந்த கட்டடம் உடையாம இங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய இந்த ஒரு கட்டட கலையினுடைய நிபுணத்துவம் இங்க வந்து எவ்வளவு இருக்குது. அதே மாதிரி தமிழர்களுடைய நீர் மேலாண்மை, அதாவது தண்ணி போகாத இடங்களையும் அங்க தூரத்துல இருந்து தண்ணி கொண்டு வர்றது, அதுபோக அருகில் இருக்கக்கூடிய தண்ணீர், மழை நீர், இந்த மாதிரி வரக்கூடிய வெள்ளம் பெருக்கெடுக்கக்கூடிய வரக்கூடிய பகுதிகளை பூரா தடுத்து இருந்து அந்த தண்ணிகளை வந்து திரும்ப பக்கத்தில் இருக்க தெப்பக்குளத்துக்கு திருப்பி அதை நிரப்புவது என்பது மிகப்பெரிய தமிழர்களுடைய நீர் மேலாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய சான்று, எடுத்துக்காட்டு வந்து இந்த பெருமாள் தெப்பக்குளம். அதனால இதுல வந்து முறையாக அறநிலையத்துறை மீண்டும் வந்து இங்க கடைகளை வைக்க அனுமதிக்க கூடாது. இந்த தெப்பக்குளத்துல எல்லா பக்கமும் கரையை உயர்த்தி அதே போல கல் கட்டடங்கள், சிமெண்ட் கட்டடங்கள் இல்லாம கல் கட்டடம் போல் இருக்க வேண்டும். அது போக வந்து மக்கள் இந்த தெப்பக்குளத்தை சுற்றி நடந்து வருவதற்கு பாதை அமைக்க வேண்டும். திரும்பவும் வந்து இங்க கடைகளை கொடுக்கவோ ஆக்கிரமிப்பு பண்ணவோ எந்த வகையிலுமே அனுமதிக்க கூடாது. இதுக்காக 75 லட்சம் ரூபாய், 77 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதாக தண்ணீர் நிரப்புவதற்காக ஒரு செய்தியை இன்றைக்கு பார்த்திருக்கோம். அது எல்லாமே பத்திரிகை செய்தியாகவே இருக்கிறது. எனவே அது வந்து இன்னைக்கு பத்திரிகை செய்தியாக இல்லாமல் அதை உண்மையிலே அறநிலைத்துறை மட்டும், அறநிலைத்துறையிட்ட பணம் இல்லாட்டி, எங்களுக்கு பெரும்பாலும் சொன்னாலும் ஏகப்பட்ட பணம் கொடுக்கும். அறநிலைத்துறை இல்லாட்டினால் கூட தனியார் நிறுவனங்கள், எத்தனையோ தனியார் நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி நீர்நிலைகளை எடுத்து பராமரித்து தாங்கள்லாம் பராமரிக்க போர்டு வைத்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எத்தனையோ கம்பெனிகள், கார்பரேட் கம்பெனி ரெடியா இருக்கிறது. அதனால வந்து பணம் இல்லை, நிர்வாகம் இல்லை, இதை எங்களால செய்ய முடியல என்ற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திரும்பவும் இந்த தெப்பக்குளத்தை பழைய நிலைக்கு ஆக்கி விடக்கூடாது. ஏன்னா 60 ஆண்டு காலம் பிறகு இந்த கல் கட்டடத்தை வந்து இடிச்சிருக்காங்க. ஆனா இந்த பூரா ஆக்கிரமிப்பு எடுத்திருக்காங்க. ஆனா அப்ப திரும்ப வந்து எப்பயுமே நம்ம ஊர்ல மதுரையில என்ன பண்ணா ஆக்கிரமிப்பு கோர்ட்டு வந்து பரபரப்பா இருக்கும், அப்புறம் இடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துல அப்படியே ஒருத்தையும் கடை போடுவோம், அவன் பக்கத்துல இன்னொருத்தையும் கடை போடுவோம், அப்படியே திரும்ப பெரிய ஆக்கிரமிப்பாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் நாங்கள் முதல்ல இதை வலியுறுத்துகிறோம். அப்படியே வந்தாலும் நீதிமன்றத்தில் நாங்கள் முறையிட்டு மீண்டும் வந்து இந்த தெப்பக்குளத்தை பாதுகாக்க மிகப்பெரிய முயற்சி செய்வோம். அது மாதிரி இந்த தெப்பக்குளத்தின் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பூரா லாட்ஜ், தங்கும் விடுதிகள் அதிகமா இருக்கிறது. இந்த தங்கும் விடுதிகள் பூரா வந்து நீங்க நைட்டு ஒரு 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த பகுதியில ஃபுல்லா தண்ணி லாரி நிறைய நிற்கும். ஏன்னா இங்க வந்து மதுரை இந்த பகுதியில வந்து தண்ணீர் தேங்காதனால இந்த லாட்ஜ் உடைய பல்வேறு கழிவுகள்லாம் இங்க வந்ததுனால இந்த தண்ணி வராம இருந்துச்சு. இப்ப வந்து தண்ணி தேய்க்கினா இந்த இங்க சுற்றி இருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்களா இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகளா இருக்கட்டும், கடைகளா இருக்கட்டும், இங்க குடியிருப்புகளா இருக்கட்டும், கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நிலத்தடி நீர் வந்து கிடைக்கக்கூடிய, இந்த தண்ணீர் சேகரித்தால் நிலத்தடி நீர் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கிறது. திரும்பவும் வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட 1400 அடி 1200 அடி இந்த இடத்துல தண்ணீர் வரலாம பல்வேறு விதமான இந்த லாட்ஜ் எல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பெருமாள் தெப்பக்குளத்துல இந்த தண்ணீரை இதை சாக்கா வைத்து
தண்ணீரை நிரப்பி தொடர்ந்து இதை பராமரித்தாலே இந்த பகுதி ஃபுல்லா வந்து வர்த்தக நிறுவனங்களும் பொதுமக்களும் வந்து நிலத்தடி நீர் அதிகமாக வரக்கூடிய மதுரையுடைய பெரிய மையப்பகுதி. அதுபோல வந்து நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டில இவ்வளவு பெரிய அளவுல வந்து அவங்க கட்டணம் கட்டியிருக்காங்க. அப்படி கட்டடம் கட்டியிருக்காங்க. இங்க பெரியார் பஸ் ஸ்டாண்டை வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. ரயில்வே ஜங்ஷனை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருந்துமே ஒரு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மழை பெஞ்சாலே என்ன ஆகுது, முழுக்க வந்து இன்றைக்கு வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டே மூழ்கி போற நிலைமையில இருக்கு. ரயில்வே ஜங்ஷன் முன்னுக்குள்ள இப்பெல்லாம் இப்ப உள்ளே ஒரு மணி நேரம் மழை பெஞ்சாலே ரயில்வே ஜங்ஷன் உள்ளுக்குள்ள போனா வர முடியாது, வந்து திரும்ப முடியாத அளவுக்கு இருக்கிறது. எனவே இதுக்கு முன்னாடி இருந்த மாநகராட்சி கமிஷனர் தினேஷ்குமார் அவர்களை வந்து நாங்க சந்திச்சு இந்த பெருமாள் தெப்பக்குளத்தினுடைய நிலையை எடுத்து சொல்லி, அது மாதிரி பெரியார் பஸ் ஸ்டாண்டில் தேங்கக்கூடிய தண்ணீரை இங்க வருவதற்கு பழைய வழியில இருக்கக்கூடிய கால்வாய்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் தூர்ந்து போயிருக்கு. அந்த கால்வாய்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இப்போ சாக்கடையை விட்டு இப்ப பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கால்வாய்களை சாக்கடைகளை தனியாக பிரித்து எடுத்து இந்த மழை நீர் மட்டும் பெரியார் பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷனு மேலமாசி இந்த பகுதியில் பெய்யக்கூடிய தண்ணீரை மட்டும் வரவழைத்து இங்க வச்சா கூட ஒரு பெரிய அளவுல வந்து தண்ணீர் வந்து சேரும். மழை காலங்கள்ல வந்து மதுரை மூழ்கியது, பெரியார் பஸ் ஸ்டாண்டு மூழ்கினாலே பத்திரிகை செய்தி என்ன வருது, மதுரை மூழ்கியதுன்னா செய்தி வருகிறது. எனவே அந்த மாதிரி செய்திகளுக்கு இடம் கொடுக்காம மழை பெய்யும் போது இந்த தண்ணீரை இங்க சேர்த்து நடவடிக்கை எடுக்கணும். அது போல வந்து இங்க சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பாரம்பரிய முறையில் அந்த கட்டடங்களை வந்து பராமரிக்கணும். அதுபோக மக்கள் நடந்து செல்வதற்கு இது முழுக்க நடை வாக்கிங் பகுதியாக போகக்கூடிய அளவுக்கு அதை ரெடி பண்ணணும். அதுபோக இந்த வருடமே இப்ப வந்து ஒன்றும் கிடையாது, இப்ப எவ்வளோ இடங்கள்ல வந்து தண்ணீர் கொண்டு வந்து நிற்கிறாங்க. அதனால இந்த பழைய முறையை உடனே செயல்படுத்த முடியாட்டின்னா கூட இந்த வருடம் வந்து பெருமாள் அறநிலையத்துறையும் மாநகராட்சி இணைந்து எங்கிருந்தாவது தண்ணீரை எடுத்துட்டு வந்து இந்த தெப்பக்குளத்தை முதல்ல நிரப்பணும். நிரப்பினா தான் இது மீண்டும் ஒரு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆற்றுல தண்ணி ஓடும் போது யாராவது போய் அந்த உள்ளுக்குள்ள போய் குப்பையை போட்டாலோ என்ன பண்ணாலும் அதை அடிச்சு இது போயிடும். அதனால தெப்பக்குளத்துலேயும் அதே கதிதான். தண்ணி இல்லாட்டினால்தான் இவ்வளவு தூரம் அவங்க உள்ள இறங்கி இவ்வளவு தூரம் அசுத்தப்படுத்தினாங்க. அதனால வர காலங்களில் தண்ணீரை நிரப்பி பெருமாளுடைய அந்த தெப்பு உற்சவத்தை பழைய பாரம்பரியத்தை மீண்டும் மீட்கணும் சொல்லி வைகை நதி மக்கள் இயக்கத்தின் சார்பை கேட்டுக்கொள்கிட்டு ராஜன், வைகை நதி மக்கள் இயக்கத்திலே ஒருங்கிணைப்பாளர்.